Taste the Daily. இப்போது நமது இணைப்பில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ உருவாகி இருக்க இந்த வங்கக்கடலில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைஞ்சு நகர்ந்து போனாலும் கூட தமிழகத்திற்கு பலன் இருக்குமா இருக்காதா சார்? இது பொதுவா இந்த மாதிரி நகர்ந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுனால அந்த மேற்கு திசை காற்று, ஈரப்பதம் உள்ள காற்று வந்து நமக்கு இந்த கேரளா சைடு அரபிக்கடல்ல வரதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது மேலும் நகர்ந்து செல்ல நமக்கு மழையோட தாக்கம் உள் மாவட்டம், வட மாவட்டங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு 23ஆம் தேதி 24ஆம் தேதியில இருந்து நமக்கு குறைய தொடங்கிவிடும். பட் தென் தமிழகத்துல நமக்கு அந்த காற்றின் ஈர்ப்பு, அந்த மாய்ஸ்டர் நிறைந்த அந்த மேற்கு திசை காற்றோட விண்டு வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே இது மாதிரி ஒரு புயலானது வங்கக்கடல்ல இருந்து விலகி நமக்கு பங்களாதேஷ்க்கு போகும்போது இந்த கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்க அடுத்த 2-3 நாட்களுக்கு அந்த தென் தமிழகத்துல கன்னியாகுமரி, அதே மாதிரி நெல்லை மலை பிரதேசம், அந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல மழை கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற இடங்கள்ல படிப்படியாக நமக்கு 23ஆம் தேதியில இருந்து அது இன்னும் தீவிரமடைந்து புயல் சின்னமாக மாறி புயலாக மாறும் போது மற்ற இடத்துல வந்து மழையோட தாக்கம் குறையும். தென் தமிழகத்துல பர்டிகுலரா கன்னியாகுமரியில தொடர்ந்து எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கோ அங்க கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து இருக்குன்னு பாக்குறோம். இப்போ படிப்படியா மழை குறையும், மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ வட மாநிலங்களில் பார்க்குறோம் கடுமையான வெயில் இருக்கு. இப்போ இந்த மழை குறையும் பட்சத்துல மீண்டும் இங்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது நல்ல மழை பெஞ்சிருச்சு. நமக்கு எல்லா இடத்துலயுமே உள் மாவட்டங்கள்ல வந்து நல்ல மழை பெஞ்சிட்டனால வெயிலோட தாக்கம் வந்து உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம அந்த குறுகிய நேரத்துல நமக்கு தென்மேற்கு பருவமழையும் நமக்கு ஆன் டைம் நம்ம இந்த வாட்டி தொடங்குற மாதிரி இருக்கு. பட் அந்த வட தமிழகத்துல, அதாவது வெள்ளூர் பக்கத்துல இருக்க ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்கள், வெள்ளூர், திருவள்ளூர், ராணிப்பேட், சென்னை, இங்கெல்லாம் வந்து மேபி 28, 29 திருப்பி நமக்கு கொஞ்சம் வெயிலோட தாக்கம் அதிகரிக்கும். ஸோ அந்த வட தமிழகத்துல உள்ள ஆந்திரா பக்கத்துல உள்ள மாவட்டங்களுக்கு வெயில் தாக்கம் 28ஆம் தேதி 29 மறுபடியும் அதிகரிக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் வெயில் அந்த பீக் சம்மர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் பட்சத்தில் இப்போ ஏற்கனவே வந்து இந்த தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் வந்து கனமழை பெய்யும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்ய வாய்ப்பதற்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்த 2 தினங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கும்? இல்ல, அடுத்த 2 தினங்களுக்கு நம்ம அருகே தான் இப்ப இருக்கிறனால நமக்கு உள் மாவட்டங்கள்ல இன்னைக்கும் நமக்கு நல்ல மழை பெய்யுது. எல்லா மாவட்டங்களும் நேற்றுக்கு வந்து உள் மாவட்டங்கள்ல திருப்பி மழை பெய்ஞ்சிருக்கு. திருப்பூர்ல பார்த்திருக்கோம், கோயம்புத்தூர்ல பார்த்திருக்கோம், அதே மாதிரி சேலம், எல்லா இடத்துலயுமே நேற்றுக்கு நல்ல தருமபுரி உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை தொடர்ந்து பெய்யறதுல பாக்குறோம். இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கும். பட் கனமழைன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்கள்ல ஆங்காங்கே ஒரு கனமழை இருக்குமே தவிர அந்த வைட் ஸ்ப்ரெட் ஹெவி ரெயின்ஸ்ன்றதை நமக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் நம்ம பாக்குறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு பிரதீப் ஜான். Taste the Daily.